வணக்கம். இது வந்து மாஸ்டர்கேம் 2021 வெர்ஷன். ஸோ டிசைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாஸ்டர்கேம் விண்டோஸில் என்னென்ன மோடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வருத்தணும், என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே வந்து மாஸ்டர்கேம் 2021 வெர்ஷன் இருக்குது. அது நம்ம டபுள் கிளிக் பண்ணால் இது ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட்டிங் பண்ண போகிறது வந்து கிரிட்டினோட சைஸு. ஸோ நம்ம ட்ராயிங் பண்ணுறது ஒரு கிரிட் சைஸில் வச்சுட்டு தான் நம்ம அந்த கிரிட்டுக்கு மேலே தான் நம்ம டிசைன் எல்லாம் பண்ணிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, முதல்ல இந்த ஃபைலில் போயிட்டு கான்ஃபிகரேஷன் அதில் கிளிக் பண்ணும்போது இப்படி தான் இருப்பாங்க. யூஸ்வலாக வந்து டிஃபால்ட் செட்டிங் இப்படி தான். ஸோ நம்ம இதில் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கிரிட்டுன்னு சொல்லிட்டு வந்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக அது பார்த்திங்கன்னா வந்து 25 அப்படி இருப்பாங்க. அது இல்லாமல் கீழே வந்து பாருங்கள், நம்ம வந்து மெட்ரிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களா இன்ச்சஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். யூஸ்வலாக வந்து இந்த வெளியூர்காரங்க எல்லாம் அமெரிக்கன்ஸ் அவங்க எல்லாம் இன்ச்சஸ் சிஸ்டம், பிரிட்டிஷ் சிஸ்டம் அதில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து மெட்ரிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது. ஸோ மெட்ரிக் சிஸ்டம் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த கிரிட்டினோட கிரிட்டினோட சைஸு வந்து நம்ம ஒரு சரி 50 இருக்கட்டும். அப்படியே யூஸ்வலாக வந்து 500 அப்படியெல்லாம் தான் இருப்பாங்க. இந்த டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னா 500 இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ கிரிட் செட்டிங்கில் பார்த்திங்கன்னா இதுதான். அது இல்லாமல் நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, டிராஃப்டிங்கில் போயிங்கன்னா அந்த டைமென்ஷனோட அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் சேஞ்சிங் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது எல்லாமே இங்கே தான். நம்ம அந்த டெக்ஸ்டோட சைஸு, நோட்டினோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் யூ கேன் சூஸ். இதில் இருந்து போல்டு லெட்டர் வேணுமா, இட்டாலிக் வேணுமா, அண்டர்லைன் வேணுமா, எல்லாமே இங்கே கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அது ஆஸ் பர் நம்ம தேவையான இது தேவை இருக்குமோ அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் அதெல்லாம் நம்ம ஆல்டர் பண்ண வேண்டியது. ஸோ மெயினாக வந்து கிரிட் செட்டிங் இப்போ நம்ம வந்து கிரிட் சைஸ் நம்ம செட் பண்ணியாச்சு, மெட்ரிக் சிஸ்டம் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அப்படியே ஓகே கொடுக்கும்போது இந்த மெசேஜ் இப்படி வருவாங்க. நம்ம அது எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் ஃபைல் இந்த கான்ஃபிகரேஷனில் போகும்போது அந்த நம்ம எப்படி இது பார்க்குறது, கிரிட் செட்டிங் நம்ம மாற்றி இருக்கிறது கரெக்டாக அங்கே வந்துருச்சா இல்லைன்னு எப்படி பார்க்குறது, இந்த வியூ டேபில் போங்க. இப்போ ஸோ இவ்வளோ இருக்குது: வயர் ஃப்ரேம், சர்ஃபேஸ், சாலிட்ஸ், மாடல் ப்ரிப்பரேஷன், டிராஃப்டிங், ட்ரான்ஸ்ஃபார்ம், மெஷின், வியூ. இந்த வியூவில் போயிட்டு இங்கே இருக்குது ஷோ கிரிட், அந்த ஒரு அதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ கிரிட்டில் கிளிக் பண்ணால் இதுதான் நம்ம கிரிட்டினோட சைஸ் ஆக்சுவலாக. ஸோ இங்கே கூட நமக்கு இது சேஞ்சிங் பண்ணிக்கலாம். கிரிட் செட்டிங்ஸ் Alt+G ரெண்டுமே செட்டிங் பண்ணணும். ஸோ இது வந்து நான் வந்து 500லேருந்து மாற்றி ஒரு 50 வைக்கிறேன். ஓகே, அப்போது மறுபடியும் அந்த சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இப்போ வந்து இது கிரிட்டு நம்ம செட்டிங் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த வியூ டேப்பில் நம்ம பார்க்குறது வந்து டூல் பாத்ஸ். நம்ம இதில் மெஷினில் போனீங்கன்னா மில்லு, லெய்த்து, வயர், ரூட்டர், டிசைன் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதில் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு டேப் மாதிரி ஒன்று வந்துடுது. டூல் பாத்தில் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது டூல் பாத் இப்படி வருது. நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களோ அதனோட டிஸ்பிளே இங்கே தான் வருது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மறுபடியும் சாலிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சாலிட்ஸ் மாடல் அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா அது இங்கே வந்துடும். இதில் டூல் பாத் வரும், இதில் சாலிட்ஸ். அதே மாதிரி இந்த இதில் வந்து பிளெயின்ஸ், இப்போ டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்குல்ல, நம்ம வந்து ஐசோமெட்ரிக் வியூ அப்படியெல்லாம் இருக்கிறது. இப்போ இங்கே கிளிக் பண்ணாலே அந்த பிளெயின் அங்கே வந்துடுது. பார்த்தீங்களா, பாட்டம் வியூ, ரைட். ஸோ இந்த மாதிரி பிளெயின்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து WCS அப்படின்னா இதில் ஒர்க் கோஆர்டினேட் சிஸ்டம், சி பிளெயின்ஸ், இந்த பிளெயின்ஸ்னோட விண்டோ தான் இது. அதனால் சி என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேன் சொல்லுவாங்க, டி பிளேன் அப்படின்னா டூல் பிளேன் சொல்கிறது. ஓகே, ஸோ இது எல்லாமே எப்போவுமே டாப்பில் தான் இருப்பாங்க. ஓகே, அது நமக்கு ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்றின மாதிரி இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி நம்ம வந்து அது மாற்றுவாங்க. ஓகே,
ஸோ வியூஸில் நம்ம கிளிக் பண்ணி வச்சாதான் நமக்கு வந்து இது பார்க்க முடியும். இந்த ஸோ இது வந்து நமக்கு இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி ட்ராக் பண்ணும்போது இங்கே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து பார்க்குறது, அதே மாதிரி இந்த ரைட் சைடில் வந்து இருக்குது. நம்ம அதில் போய் கிளிக் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ட்ராக் பண்ணி அந்த மவுஸு கொண்டு போய் மவுஸினோட ஆரோ மார்க் கொண்டு வந்து அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அது அங்கே இருந்துடும். அதே மாதிரி அங்கேருந்து அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து இங்கே இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸுக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிங்கன்னா, மவுஸ் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருப்பாங்க. அது இது இப்படி ட்ராக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இப்படி கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த பாக்ஸினோட இது. அப்புறம் மெஷினில் போனீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக வந்து மிஷினுக்கு வந்து இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் இது மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மில் டிஃபால்ட் இது எப்படின்னா இந்த மேனேஜ் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மேனேஜ் லிஸ்ட்டில் போனீங்கன்னா இதில் வந்து இந்த லைசன்ஸ்டு வெர்ஷன் இருக்கும்போது நிறைய இருக்கும், இந்த கீழே இந்த பக்கம் இருக்கும். நமக்கு தேவையான நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம இதில் கிளிக் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டு நம்ம எந்த ஆட் பண்ணுறாங்களோ அது இங்கே வந்துடும். சரி, கரெக்டான அந்த போஸ்ட் ப்ராசஸர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்போவுமே அந்த டிஃபால்ட் மில்லை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம டிஃபால்ட் அந்த மில்லில் நம்ம கிளிக் பண்ணும்போதே இந்த விண்டோஸ் ஆக்சுவலாக இப்படி வருது. ஸோ இது வந்து டூல் பாத்தில் வந்து 2D செக்ஷன், இது வந்து 3D செக்ஷன், இது வந்து மல்டி ஆக்சிஸ், அதாவது 4 and 5 ஆக்சிஸ். ஓகே, ஸோ இந்த வியூஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக இது. அப்புறம் அந்த ஐக்கன்ஸை பார்க்கும்போது இன்னொன்று இருக்குது, அந்த வியூவில் வந்து லெவல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் எதுக்குன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு இந்த லெவலில் வச்சுட்டு நம்ம ஸ்கெட்ச் எல்லாம் போடுறது. இன்னும் ஒரு லெவலில், அதாவது நம்பர் இதில் ஒரு ப்ளஸ் சைன் வந்து கொடுத்துருக்கு, ஆட் ஏ நியூ லெவல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெவலில் நம்ம ஒரு இந்த நம்ம முன்னாடி போட்ட ஸ்கெட்ச் எல்லாமே எக்ஸ்ட்ரூட் பண்ணி சாலிட் மாடல், ஸோ சாலிட்ஸ் எல்லாமே இன்னொரு மாடல் இருக்குது. சரி, இன்னும் வந்து அந்த சாலிட்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த கர்வ்ஸு சர்ஃபேசஸ் அந்த மாதிரி எல்லாம் மேக் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது இன்னொரு லெவலில் நம்ம அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது எதுக்காகன்னா நமக்கு தேவையானது, இப்போது சர்ஃபேஸ் மட்டும் பார்த்தா போதும் அப்படி இருக்கும்போது சர்ஃபேஸை மட்டும் நம்ம அது எந்த லேயரில் இருக்காங்களோ எந்த லெவலில் இருக்காங்களோ அது மட்டும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மற்ற லேயர் எல்லாமே நமக்கு விசிபிள் ஹைட் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த லெவல்ஸ் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது. அப்புறம் வியூஸுக்கு எல்லாமே வந்து இந்த பார்த்திங்கன்னா டாப் வியூவுக்கு வந்து Alt+1, இதில் ஷார்ட்கட் கீஸும் நம்ம நிறைய கற்றுக்க வேணும். ஐசோமெட்ரிக் வியூ இப்படி இருக்குது, அப்புறம் ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூ, எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, நம்ம அது கரெக்டாக கற்றுக்கணும். ஓகே, ஸோ டாப் வியூவுக்கு வந்து இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நம்ம அது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. டாப் வியூக்கு வந்து Alt+1, ஐசோமெட்ரிக்கு வந்து Alt+7, ஃபிட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு இருக்குல்ல, நம்ம என்ன எல்லாம் நம்ம ஸ்கெட்சிங் எல்லாம் மாடலிங் எல்லாம் பண்ணல, அந்த ஸ்க்ரீனை ஃபிட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து Alt+F1 இங்கே கொடுத்துருக்காரு எல்லாமே. ஸோ இதை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய அந்த ஸ்கெச்சஸ் எல்லாமே நம்ம இதில் தான் போடுறாங்க. இதில் வந்து ரெக்டாங்கிள்ஸு, ரெக்டாங்குலர் ஷேப்ஸு எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்க போகிறேன். இங்கே வந்து அந்த சாலிட் மாடல்ஸ் இருந்துச்சுன்னா அதிலிருந்து எப்படி கர்வு க்ரியேட் பண்ணுறது, ட்ரிம்மிங் அண்ட் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம போன ஸ்கெட்சில் வந்து ட்ரிம் பண்ணுறது எப்படி, ஃபில்லட் பண்ணுறது எப்படி, சாம்ஃபரிங் பண்ணுறது எப்படி, ஆஃப் செட்டிங் பண்ணுறது எப்படி, இது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில். சர்க்கிள், இதில் வந்து ஸ்ப்ளைன் போடுறது, அது அந்த ஸ்கெட்சு பாயிண்ட்டு அதெல்லாமே லைனே போடுறது எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்கும், வயர் ஃப்ரேம் செக்ஷனில். சர்ஃபேசஸ் அப்படின்னா வந்து நம்ம ஒரு சாலிட் மாடலில் இருந்து எப்படி சர்ஃபேசஸ் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி. இது வந்து எக்ஸ்ட்ரூடிங் ஆப்ஷன்ஸ் இதில் சாலிட்ஸில் இருக்கிறது. ஸோ மாடல் ப்ரிப்பரேஷன் அப்படி பார்க்கும்போது அதில் வந்து அது ஒரு ஹோலை நம்ம மாடலிங் பண்ணி வச்சுருக்காரு. அது என்னோட சென்டர் ஆக்சிஸ் வேணுமா, இல்லைன்னா 2 சாலிடை வந்து ப்ளஸ் பண்ணணுமா, ஒரு ரெக்டாங்கிள் சைடு வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமா, அந்த மாதிரி எல்லாமே. டிராஃப்டிங்கில் வந்து நம்ம டைமென்ஷன் எல்லாம் பார்க்குறது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்கெட்சு இல்லைன்னா ஒரு மாடல் இல்லைன்னா சாலிட் பாடி வந்து நம்ம எப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, இல்லைன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தேவையான இடத்துல ஒரு ஜாபு இல்லைன்னா ஒரு மாடல் எப்படி மாற்றுறது அது பண்ணுறதுக்கு. மெஷின்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து மில்லு, லெய்த்து, வயரு, ரூட்டர், டிசைன் இதெல்லாமே இருக்குது இதில். ஓகே, ஸோ வியூ டேபில் நம்ம முன்னாடி பார்த்தோம், டூல் பாத்தில் இவ்வளோதான். ஸோ இதான் ஜென்ரலான நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே இதுதான். ஓகே.